ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி 2-3 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். நிறைய குவரிஸ் அதில் வந்திருந்தது. அது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக் நியூட்ரிக்ஸோட குளுட்டதைன் டேப்லெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளேவர் வேறு. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸில் நான் 2 ஃப்ளேவருமே நான் கொடுத்துருக்க மாட்டேன் ரிவ்யூ. நான் ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து 2 ஃப்ளேவர் வந்து அவைலபிள். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட். ஸோ இன்றைக்கி நான் பிளாக் கரண்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஜேர்னி நான் வந்து எடுத்துக்கும் போது எனக்கு என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்துச்சுன்னு தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கும் இதில் வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இனி கொஞ்சம் நான் வந்து பெட்டராக வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்டு லெமன் ஃப்ளேவர் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இது சாப்பிட்டு ஒரு 4 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பிரைட்டன் கிடச்சிது ஸ்கின்னில். ஸோ ஃபுல் பாடியுமே உங்களுக்கு கலர் ஆகுது தான். ஸோ நமக்கு ஸ்கின் மட்டுமே வந்து நம்ம வந்து பிரைட் ஆகாது, ஃபுல் பாடியுமே வந்து கலர் ஆகுது. நீங்கள் தாராளமாக இதை இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கரண்ட்டு தான் நான் வந்து ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது பிளாக் கரண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். ப்ரைஸில் எல்லாம் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இதுவும் அதே ரேட் தான், இதுவும் அதே ரேட் தான். ஸோ 1100 ருபீஸ், இதுவும் 1100 ருபீஸ் தான். 20 டேப்லெட் பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ். ஸோ இது வந்து எப்படி வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இதை வந்து நான் ட்ரிங்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனி மீல், அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலைனாலும் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கிறது பெட்டர். மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏன் இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் எடுத்துக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ வரிஸ், இது எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ப்ரெக்னன்சி அண்டு வந்து ஃபீடிங் மதர்லாம் எடுத்துக்கலாமானா அது வந்து நல்லதில்லை. அதனால் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெக்னன்சி டைம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டேக் எடுக்கவே கூடாது. நம்ம டாப்பிக்கலாகவே நம்ம அதிகமாக க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேபிக்கும் சஃபர் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடாது. குளுட்டோதையான் பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி கூட பாருங்கள். ஸோ ப்ரெக்னன்சி டைம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கேயே. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ டாக்டர் சஜஷன் படி நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்கலாமே தவிர, ஸோ வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் கன்சீவ் டைம் எடுக்கக்கூடாது. அதாவது ப்ரெக்னன்சி டைம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது பேபிக்கும் சஃபர் ஆகும். ஸோ குளுட்டோதையான் வந்து ப்ரெக்னன்சி டைம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபீடிங் மதரும் எடுக்கக்கூடாது. அப்போ வந்து குழந்தைக்கும் சஃபர் ஆகுங்கிறதுனால அவங்க 2 பேருமே இதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் ப்ரெக்னன்சி லேடிஸ், அதுக்கப்புறம் ஃபீடிங் மதர் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது குளுட்டோதையான். ஸோ சப்ளிமெண்ட்ஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே ப்ரெக்னன்சி டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரலாம். ஸோ தாராளமாக அது வந்து நிறைய லேடிஸ்க்கு வரும். எனக்குமே நான் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான்லாம் என்னோடய பசங்க வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருந்தேன். அதாவது அந்த கன்சீவ் டைம் எக்ஸ்ட்ராவாக டார்க் ஆகிட்டேன். ரொம்ப இந்த நெக்டெல்லாம் பிக்மெண்ட் ஆகி எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டடாகவே இருந்தேன். இப்படி ஆகிட்டனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸில் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு மறுபடியும் நான் வந்து ரிவைஸ் ஆகிட்டேன். அதாவது நான் மறுபடியும் வந்து என்னோடய ஒரிஜினாலிட்டிக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் அந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்னு அப்போ தான் நான் வந்து எடுத்தேன். அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் கூட நான் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு என்னோடய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் நிறையவே இருந்துச்சு. இது எல்லாமே நார்மல் தான். ஸோ நம்மளோட ப்ரெக்னன்சியோட ஒரு ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வர்றது சகஜம்தான். அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம குழந்தை நம்ம கையில் இருக்கும்போது அவ்வளோ நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே அந்த மாதிரி காற்றுல பறந்து போயிடும் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த ஜேர்னியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நார்மல் தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமும் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங்கில் இருந்தாலும் சரி, ப்ரெக்னன்சி டைமாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா
நான் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ ரெட்டினால், ரெட்டினாயின் இந்த மாதிரி க்ரீம்ஸே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் இன்டேக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இருந்தாலுமே நிறைய பேர் கொரீஷ் வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு. கொஷின் கேட்டே இருந்தீங்க. ப்ரெக்னன்சி டைம் எடுக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் மதர் எடுக்கக்கூடாது. இது 16+ எடுக்கலாம். ஸோ எல்லாருமே மென் அண்ட் உமன் 2 பேருமே எடுக்கலாம். 4 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிடும்போதே லைட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இது ஒரு 3 மந்த். இது மென் அண்ட் உமன் 2 பேருமே எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16+ எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்குது. கட்டாயம் எடுத்தேன். அதனால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், இதில் 2ல எந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் ஸ்ட்ராபெரி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டேஸ்ட்டில் குடிக்கிறதுக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே இதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேஸ்ட் லெவலில் இதுதான் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிளாக் கரண்ட் ஸ்மெல் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு டேப்லெட் சாப்பிட்ற ஃபீல் வருது. இது அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு மொஜிட்டோ குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஒரு மொஜிட்டோ மாதிரி தான். லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா இது வந்து வாங்கி குடிச்சு பாருங்கள். இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. நீங்களும் லைக் பண்ணுவீங்க. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி வந்து ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து 20 டேப்லெட் இருக்கும். ஸோ ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ ஆஃபர் இல்லாத டைம் 1100 ருபீஸ் 20 டேப்லெட். ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான். 1000க்கு 10 ருபீஸ் கம்மியாக இருக்குது. 1000 ருபீஸ் தான் இது. ஸோ இதிலேருந்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். இது டேப்லெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி தான் இருக்குது. அது வந்து பிங்கிஷாக இருக்கும். அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குல்ல அதுயா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பர்பிள் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் பிளாக் கரண்ட் இருக்கும். நம்ம சாக்லேட் சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, பிளாக் கரண்ட் அந்த மாதிரி. இப்போது எப்படி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 200 ml வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேப்லெட்டை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா டிசால்வ் ஆகட்டும். டிசால்வ் ஆனோடனே நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம். இது கலர் நல்லா இருக்குது. அந்த கலர் விட இந்த கலர் நல்லா இருக்குது. ஆனால் டேஸ்ட்டில் வந்து அதுதான் நல்லா. ஸோ இந்த மாதிரி டிசால்வ் ஆன பிறகு நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஹாட் வாட்டர் மாதிரி இதாகுது. ஸோ டிசால்வ் ஆயிடுச்சு. இது டிசால்வ் ஆனோடனே நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடாது. ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி கொரீஸ் வந்தது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனி இதுக்கு மேலே என்ன கொரீஸ்ன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி அண்டு ஃபீடிங் மதர் எடுத்துக்கவே கூடாது. வித்தவுட் டாக்டர் பெர்மிஷன், வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம எடுக்கவே கூடாது. எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் நம்ம டாப்பிக்கலாக க்ரீமே அப்ளை பண்ணாத போது நம்ம இன்டேக்காக எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் எடுக்கக்கூடாது. அது நல்லதுக்கு இல்லை உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும். அதனால் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களும் எடுக்கக்கூடாது. ஸோ அது குழந்தைக்கு சஃபர் ஆகும். அதனால் எடுக்கவே கூடாது. நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி 1 இயர் கழிச்சு ஒரு 6 மந்த்து நான் ஃபீடிங்லாம் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், பிரைட்டன் பண்ணணும், உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டனாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பிக்மெண்டடாக இருக்கேன், நான் நெக்கெல்லாம் பிக்மெண்டடாக இருக்குது, முகமே வந்து டேன் ஆகிருக்கு, எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பாருங்கள், ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குடிக்க வேண்டியது தான். இது ஒரு மாதிரி புளிப்பாக நல்லாவே இல்லை, டேஸ்ட்டே நல்லா இல்லை. ஆனால் ஸ்ட்ராபெரி நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி லெமன், ஸ்ட்ராபெரி ப்ளஸ் லெமன் இருக்கிறதுனால அது சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த குளுட்டோதைன் டேப்லெட் வந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப குடிக்க முடியாமலாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கல. இது 20 டேப்லெட் தீர்ந்துச்சுன்னா நான் ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன் தான் வந்து மறுபடியும் வந்து ஆர்டர் போடுவேன். அதனால் இது எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட் தான் கொடுக்குது. அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாற்றி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுட்டோதையான் ப்ளஸ் விட்டமின் சி. ஸோ குளுட்டோதையான் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸ்கின்னை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரேடியண்ட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது 500 mg வந்து குளுட்டோதையான் இருக்குது. ஸோ 500 mg மட்டும்தான் நம்ம ஒரு நாளைக்கு இன்டேக்காக எடுத்துக்கணும். ஸோ அதிகமான mg நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களும்
பிரஸ்ட் ஃபீடிங் மதரும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.